நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 2.0 திரைப்படம் வெளியாகி 6 வருஷம் ஆயிருச்சு. இன்று வரையும் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் 2.0. 2.0 படத்தோட வசூலை அதன் பிறகு வந்த எந்த படங்களுமே நெருங்க முடியலை. சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படம் மட்டும் 650 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த படம் 800 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையுமே இந்த திரைப்படம் திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னா அது 2.0 திரைப்படம் தான். அந்த படத்தை 3D கேமராவிலேயே எடுத்திருந்தாங்க. அதற்கு முன்னதாக எல்லா படங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா 2Dயில் எடுத்து 3Dக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை டைரெக்டாக 3Dலேயே எடுத்திருந்ததுனால ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணி படம் தாறுமாறாக இருந்தது. இந்த படம் வெளியாகி 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரசிகர்கள் அவங்களோட நினைவலைகளை பகிர்ந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே தயாரிப்பு நிறுவனம் கூட இது பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாறு படைக்கப்பட்ட நாள் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவில் இன்று வரையும் இந்த படத்தோட வசூலை எந்த படமும் முறியடிக்க முடியலை. இனி முறியடிக்கணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் படங்களால் தான் முடியும். ஒன்றா ஜெயிலர் 2 அல்லது கூலி திரைப்படமும் இந்த படத்தோட வசூலை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.